ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ஒரு சீனியர் சிட்டிசன் நிலையை அடைந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பேசுகிறாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. நமக்கே இப்படி தோணும் போது இந்த 2K கிட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையில் எரிச்சலை கூட ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கேரக்டருக்கு அவங்க நேர்மையாக நடிச்சிருக்காங்களா இல்லையாங்கிற நம்ம அந்த மாதிரி அறிவுபூர்வமாக பேசலாம். அதை விட்டுட்டு ஒரு டீசரையும் ட்ரெய்லரையும் பார்த்துட்டு த்ரிஷா இவருக்கு ஜோடி இல்லையா, இவருக்கா, அதுவும் கமல்ஹாசனுக்கு முதல் பொண்டாட்டி இல்லை போல இருக்கேன், ரெண்டாவது பொண்டாட்டி மாதிரி தெரியுது அப்படின்னு இப்படியெல்லாம் பேசுறது இருக்குல்ல, அது ஒரு அதாவது சிம்புவுக்கு அதிக கைத்தட்டல் கிடைப்பதை கமல்ஹாசன் ஒரு பொறாமையோடையோ ஆதங்கத்தோடையோ நிச்சயமாக பார்க்க மாட்டார். நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். என்ன காரணம், கமலுடைய அந்த திரை வாழ்க்கையில் இந்த மாதிரி கைத்தட்டல்கள் எத்தனையோ பேருக்கு கிடைச்சதை அவர் பார்த்துருப்பார். அப்படி கைத்தட்டல் கிடைக்கப்பட்டவர்கள் நீண்ட காலம் திரையுலகில் இல்லாமல் சட்டுன்னு காணாமல் போனதே அவர் பார்த்துருப்பார். அதனால் இந்த கைத்தட்டல் அப்படிங்கிறதே ஒரு நிரந்தரமானது கிடையாது, நிலையானது கிடையாது. அதனால் இந்த கேரக்டரில் நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் வேறொரு ஹீரோ கிட்ட போயிருந்தால் நிச்சயமாக நடிக்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் சிம்புவை பொறுத்த வரைக்கும் இது கமல்ஹாசனுக்காக இப்படி ஒரு கேரக்டரில் அவர் நடிக்கிறார். ஸோ அந்த நன்றி கடனாக கூட இவருக்கு அதிக ஸ்பேஸ் இந்த படத்தில் கிடைக்கணும் அப்படின்னு கமல் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன ரீசனால மற்ற நடிகர்கள் நடிக்க மாட்டாங்க? மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் தான் தக்லைஃப் படத்தோட ஆடியோ லான்ச்சு அப்புறம் பாடல்கள்லாம் வெளியானது. அது வந்ததுக்கப்புறம் எங்கே திரும்பினாலும் தக்லைஃப் பற்றின செய்திகள் தான், இன்டர்வியூஸ் தொடர்ச்சியாக மணிரத்னம் கொடுத்துட்டு இருக்காரு, கமல்ஹாசன் கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா? எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருக்கு, அதில் மாற்றம் இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் அந்த ஜிங்குச்சா பாடல் வந்த பிறகும் அப்புறம் அந்த ட்ரெய்லர் வந்த பிறகும் இப்போ தக் லைஃபுங்கிறது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அதே நேரம் ஒரு பக்கம் மணிரத்னமும் இன்னொரு பக்கம் கமல்ஹாசனும் பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனல்களுக்கும் பேட்டி, அந்த விஜய் டிவியில் எந்த நிகழ்ச்சியை தொடங்கினாலும் அங்கேயும் கமல்ஹாசன் உட்காந்துருக்காரு. இதெல்லாம் படத்தை ஒரு பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது உண்மையிலேயே நல்ல விஷயந்தான். ஆனால் அது ஓவர் டோஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அது உண்மையா அல்லது என்னுடைய ஃபீலிங்கான்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் அதே கமல்ஹாசன் அப்படிங்கிறது. இன்னொன்று, நார்மலாகவே கமல்ஹாசன் சுவாரஸ்யமாக பேச மாட்டார், ஆழமாக பேசுவார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களால் ரசிக்கிற மாதிரி அவர் பேச மாட்டார். அவருடைய பேச்சு பல நேரங்களில் புரியாது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ஒரு சீனியர் சிட்டிசன் நிலையை அடைந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பேசுகிறாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. நமக்கே இப்படி தோணும் போது இந்த 2K கிட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையில் எரிச்சலை கூட ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது தக் லைஃப் படத்தினுடைய வெற்றி அப்படி லேசாக பதம் பார்த்துருமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் 2 கெட்டப்பு 3 கெட்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி த்ரிஷா யாருக்கு ஜோடியாக போகிறாங்க, கமலுக்கா சிம்புக்கா அப்படின்னு நிறையா டாக்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? இல்லை, அது ஒரு மலிவான பார்வை, மலிவான சிந்தனை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு திரைப்படத்தை ஒரு திரைப்படமாக பார்க்கணும், அதில் இந்த நடிகர்களுடைய கதாபாத்திரங்களை கதாபாத்திரமாக பார்க்கணும். படம் வந்த பிறகு நீங்கள் அது குறித்து பேசலாம். இந்த கேரக்டருக்கு இவங்க பொருந்திருக்காங்களா இல்லையா, அந்த கேரக்டருக்கு அவங்க நேர்மையாக நடிச்சிருக்காங்களா இல்லையாங்கிற நம்ம அந்த மாதிரி அறிவுபூர்வமாக பேசலாம். அதை விட்டுட்டு ஒரு டீசரையும் ட்ரெய்லரையும் பார்த்துட்டு த்ரிஷா இவருக்கு ஜோடி இல்லையா, இவருக்கா, அதுவும் கமல்ஹாசனுக்கு முதல் பொண்டாட்டி இல்லை போல இருக்கேன், ரெண்டாவது பொண்டாட்டி மாதிரி தெரியுது அப்படின்னு இப்படியெல்லாம் பேசுறது இருக்குல்ல, அது ஒரு சரியான பார்வை இல்லை. அதை ஊடகங்களான நாமும் என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக மணிரத்னம் அவர்களுக்கு பெரிய வெற்றி தேவைப்படுது. ஏன்னா சமீப படங்கள் சரியாக போகலை. ஸோ அந்த எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்தில் எடுத்துருவார் நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்காக தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று பாருங்கள், நாயகன் படத்துக்கு பிறகு கமலும் மணிரத்னமும் இணைகிறாங்க அப்படின்னா அதுவே அந்த படத்துக்கு பெரிய யூஎஸ்பி. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நாயகன் மாதிரியான ஒரு படத்தை நம்ம இப்போ கொடுக்கக்கூடாது, அது இந்த தலைமுறைக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் அவங்களுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு தக் லைஃப் அப்படின்னு இந்த தலைமுறைக்கு பிடித்தமான அல்லது விருப்பமான ஒரு டைட்டிலு. ஸோ அவர்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டெல்லாம் அவங்க கையில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ நமக்கு அந்த படம் தனிப்பட்ட முறையில் ஈர்க்குதோ இல்லையே, இந்த இளைஞர்களுக்கு அது ஒரு பிடித்தமான படமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் மணிரத்னம் கூட அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த படத்துக்கான காஸ்டிங்கே பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ சிம்புலாம் அந்த படத்துக்குள் வந்ததற்கான காரணம் என்னவாக இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்படின்னா இப்போ சிம்புவை போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இளைஞர்கள் தியேட்டருக்குள்ளே வருவாங்க.
அவர்களுக்கான படமாக அதை வந்து அவங்க தூக்கிட்டு போவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட நிறைவேறும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். குறிப்பாக ஆடியோ லான்ச்ல ஆகட்டும், இன்டர்வியூஸ்ல ஆகட்டும், கமலை விட வந்து அதிகமான ஒரு கைத்தட்டல், ஒரு விசில் சத்தம் வந்து சிம்பு அவர்கள் கிடைக்குது. மேடையில் வந்து கமலஹாசன் அவர்கள் முகத்தை தான் காட்டுறாங்க இல்லையா? அதாவது சிம்புவுக்கு அதிக கைத்தட்டல் கிடைப்பதை கமலஹாசன் வந்து ஒரு பொறாமையோடையோ ஆதங்கத்தோடையோ நிச்சயமா பார்க்க மாட்டார். நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். என்ன காரணம், கமலுடைய அந்த திரை வாழ்க்கையில் இந்த மாதிரி கைத்தட்டல்கள் எத்தனையோ பேருக்கு கிடைச்சதை அவர் பார்த்துருப்பாரு. அப்படி கைத்தட்டல் கிடைக்கப்பெற்றவர்கள் நீண்ட காலம் திரையுலகில் இல்லாமல் சட்டுன்னு காணாமல் போனதே அவர் பார்த்துருப்பாரு. அதனால இந்த கைத்தட்டல் அப்படிங்கிறதே ஒரு நிரந்தரமானது கிடையாது, நிலையானது கிடையாது. அதனால இதெல்லாம் வந்து கமல் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துருக்க மாட்டார். இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய திரை வாழ்க்கையில், திரை அனுபவத்தில் நாங்கள் இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் வருது. அப்போ சேரன் தான் எங்கே பார்த்தாலும் பெரிய பரபரப்பாக பேசப்படுறாரு. தேவி தியேட்டரில் ஒரு ஃபங்க்ஷனு. அன்றைக்கு முன்னணியில் இருக்கிற பல பேர் அந்த விழாவில் இருக்காங்க. ஆனால் சேரன் பேரை சொல்லும்போது மொத்த தியேட்டருமே வந்து கைத்தட்டினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஒரு சந்தர்ப்பம், எஸ்ஜே சூர்யா அந்த நியூ மாதிரி ஏதோ ஒரு படம் வந்து அவர் பெரிய அளவில் வெற்றி அடைந்து இதே மாதிரி எஸ்ஜே சூர்யா பேர் சொல்லும்போது மொத்த அரங்கமும் கைத்தட்டினதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஜெயம் படம்னு நினைக்கிறேன். அப்போ ஜெயம் ரவின்னு ஒரு நடிகர் உள்ளே வர்றாரு. இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஜெயம் ரவி பேரை சொல்லும்போது அந்த மேடையில் அன்றைக்கு முன்னணி கதாநாயகனுக்கு கிடைத்த கைத்தட்டலை விட அதிகமாக அவருக்கு கிடைச்சிது. இதே மாதிரி தனுஷுக்கு கிடைச்சிது. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய இது கிடைக்கும் போது அதுக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட ஏதோ ஒரு விழாவுக்கு போனால் அங்கே பிரதீப் ரங்கநாதன் பேர் சொல்லும்போது மற்றவர்களுக்கு கிடைக்காத கைத்தட்டல் அவருக்கு கிடைச்சது நம்ம கண்ணாலேயே பார்த்தோம். அதனால் இது பார்த்திங்கன்னா காலத்திற்கேற்ப இந்த கைத்தட்டல்ங்கிறது அப்படியே வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் கமலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் பர்பஸாகவே சிம்புவுக்கு வந்து இதில் ஒரு நிறைய ஸ்பேஸ் கிடைக்க வச்சிருக்காரு. அதுதான் முக்கியமான விஷயம். போஸ்டர்ல ஈக்குவலாக தான் இருக்கு. ஆமாம், நான் ஏன் கிடைக்க வச்சார் அப்படின்னு சொன்னதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த கேரக்டரில் நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் வேறொரு ஹீரோ கிட்ட போயிருந்தால் நிச்சயமாக நடிக்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் சிம்புவை பொறுத்த வரைக்கும் இது கமல்ஹாசனுக்காக இப்படி ஒரு கேரக்டரில் அவர் நடிக்கிறாரு. ஸோ அந்த நன்றி கடனாக கூட இவருக்கு அதிக ஸ்பேஸ் இந்த படத்தில் கிடைக்கணும் அப்படின்னு கமல் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன ரீசனால மற்ற நடிகர்கள் நடிக்க மாட்டாங்க? அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் தெரியும். ஏன்னா கண்டிப்பாக ஆமாம், ஸ்பாயிலர் ஆயிடும். ஆமாம், ஸ்பாயிலருங்கிறத விட அந்த இதை உடைக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்காக நம்ம மேலே வச்ச அன்புனால சிம்பு இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து நம்ம ஒரு கைமாறு செய்யணும், அது இந்த படத்துலேயே செய்யணும் அப்படின்னு கமல் நினைத்ததனுடைய விளைவு தான் இதெல்லாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச் நடந்தது வந்து ஒரு கல்லூரியில். அங்கே அந்த விழாவினுடைய பார்வையாளர்கள் யார் அப்படின்னா அந்த கல்லூரி மாணவர்கள். ப்ளஸ் எப்பயுமே சிம்பு வந்து எந்த விழா பண்ணாலும் அவருடைய ரசிகர்களை வந்து பெருமளவில் திரட்டிடுவார். ஸோ அவர்களுடைய கைத்தட்டல் தான் அங்கே கேட்டது. இப்போ சிம்பு மாதிரி கமல்ஹாசன் வந்து மணிரத்னத்துக்கிட்ட போய் இல்லை என் ரசிகர்களுக்கும் கொஞ்சம் சீட்டு வேணும், பாஸ் வேணும்லாம் நிச்சயமாக கேட்டிருக்க மாட்டார். அப்படி ஒருவேளை கமல்ஹாசன் நினைத்து அவருடைய ரசிகர்கள் அந்த அரங்கத்தில் நிறைச்சிருந்தார் அப்படின்னா அவருக்கும் கைத்தட்டல் பெரிய அளவில் விழுந்திருக்கும். கைத்தட்டலையும் தாண்டி வந்து சிம்பு அவர்கள் படங்கள் நடித்தாலும் சரி நடிக்காட்டினாலும் சரி அவருக்கான ஒரு இமேஜ் வந்து ரசிகர்கள் மத்தியில் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் அந்த ரசிகர்களுக்கும் தனக்குமான அந்த பிணைப்பை வந்து அவர் இப்போ எப்பயுமே ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். பொதுவாக மற்ற ஹீரோக்கள்லாம் என்னன்னா ரசிகர்களுக்கும் தனக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது தான் நடக்கும். ஒரு தியேட்டருக்கு போகிறது, கை காட்டுறது, திடீர்னு அவங்களோட ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்கிறாரோ இல்லையோ ஏதோ ஒரு அறிவிப்பு, ஏதோ ஒரு புதுப்பட அறிவிப்பு அல்லது ஏதோ ஒரு ஸ்டெண்டை பண்ணி அந்த ரசிகர்களோட தன்னுடைய கனெக்ஷனை வந்து அப்படியே ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக டாஸ்மாக் ரைடை தொடர்ந்து ஆகாஷ் பாஸ்கரன் எங்கே இருக்காரு, 3 பெரிய படங்கள் 450 கோடி பட்ஜெட் அப்படின்னு சமீப காலமாக அவருடைய வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சியாக இருக்குது. எங்கே இருக்கார், தலைமறைவாயிட்டார் அப்படின்னு பல செய்திகள் போயிட்டு இருக்கு. எங்கே இருக்கார் அப்படிங்கிறது அமலாக்கத்துறைக்கு தான் தெரியும். அவங்களுக்கே தெரியுன்றாங்க. இல்லை, அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற என்ன, ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் பரபரப்பாக பேசுது அப்படின்னா அந்த உண்மை வந்து ஒரு 10% அப்படின்னா இங்கே இருக்கிற ஊடகங்கள் எழுதுகிற அந்த கட்டுக்கதை இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த டான் பிக்சர்ஸ் விவகாரத்துலேயும் அப்படி தான் இவங்க கட்டுக்கதைகளை எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவும் ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறதுனால யார் என்ன சொன்னாலும் வந்து ஒரு வியூஸ்க்காக ஒரு பரபரப்பை ஏற்படுத்துங்கிறதுனால கண்டதையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாஷ் பாஸ்கரன் சமீபத்தில்
ஒரு பார்ட்டி வச்சாரு, அதில் வந்து 40 நடிகைகள் கலந்து கொண்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி. அதை பார்க்கும்போதே எனக்கு உண்மையிலேயே சிரிப்பு வந்தது. என்ன காரணம்னா, நீங்கள் 40 நடிகைகளுடைய லிஸ்ட்டை போட்டு பாருங்கள், நான் சொல்கிறதுனுடைய உண்மை புரியும். 10 நடிகைகளுக்கு மேலே உங்களால் எந்த நடிகை பேருமே ஞாபகத்தில் இருக்காது. அந்த அளவுக்கு இங்கு நடிகைகள் பஞ்சம் தலை விரித்து ஆடுறதை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த பார்ட்டிக்கு வந்து 40 நடிகைகளை எங்கேருந்து போய் திரட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கு வந்த நடிகைகளுக்கெல்லாம் 45 லட்சம் மதிப்புள்ள பேக்கை கொடுத்தாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை வேற மென்ஷன் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பிராண்டில் வந்து ஒரு அதிகபட்சம் 4 லட்சம் மதிப்புக்கு தான் ஹேண்ட்பேக் இருக்குது, 45 லட்சத்துக்கெல்லாம் கிடையாது. இது இந்த வதந்தியை பரப்புகிறவர்களுக்கு இந்த உண்மை தெரியுமோ தெரியாதா தெரியல. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த டான் பிக்சர்ஸுடைய அந்த ப்ராஜெக்ட் வேல்யூவாக 450 கோடி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுவும் கூட ஒரு மிகைப்படுத்தப்பட்ட நம்பராக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இட்லி கடைன்னு ஒரு படம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பராசக்தின்னு ஒரு படம் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து சிம்புவை வச்சு ஒரு படம் பண்ணுகிற முயற்சியில் இருந்தாங்க. ஒரு பூஜை போட்டதோடு அது நின்று போச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இட்லி கடையினுடைய பட்ஜெட்டே கிட்டத்தட்ட ஒரு 105 கோடி 110 கோடிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ அதை விட குறைவான பட்ஜெட் தான் பராசக்தி. அப்படி இருக்கும்போது 450 கோடி 550 கோடிங்கிறதெல்லாம் இந்த சமூக ஊடகங்களில் உட்காந்துக்கிட்டு புரளி பேசுகிறவர்களுடைய கற்பனையாக தான் அதை நான் பார்க்குறேன். பராசக்தி படம் வந்து வெளியாகுமா குறிப்பிட்ட தேதியில், ஏன்னா ஜனநாயகனோட போட்டி போட போகுது அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலில் படப்பிடிப்பு எப்போ நடைபெறும்? ஏன்னா படப்பிடிப்பு ஸ்டாப் ஆயிடுச்சு, குறிப்பிட்ட தேதியில் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பராசக்தி படத்துக்கும் சிக்கல் இருக்குது, இட்லி கடை படத்துக்கும் சிக்கல் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், இப்போ அமலாக்கத்துறை வந்து ஒருத்தரை விசாரிக்குது, இவர் முறைகேடாக பணம் சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிற ஆதாரம் அவர்களுக்கு கிடைக்கும் பட்சம், இப்போ இந்த பணத்தை என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறது தானே அடுத்த கட்ட விசாரணையாக இருக்கும். அதற்கான ஆதாரம் அவங்களுக்கு கிடைக்கும் பட்சம், அல்லது வேற ஒருத்தர் வந்து இல்லைங்க இந்த பணத்தில் தான் இவர் இந்த வீடு வாங்கினாரு, இந்த கார் வாங்கினாரு, இந்த படம் எடுத்தார் அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா அதையே ஆதாரமாக வச்சு அந்த பொருட்களை வந்து இவங்க அட்டாச் பண்ணுவாங்க, அந்த அசெட்டை. ஸோ அப்படி இருக்கும்போது இவரே இந்த படம் எடுத்தது அந்த பணத்தில் தான் அப்படின்னா, இப்போ இந்த படத்தை அவங்க அட்டாச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனையினால் இவங்க குறிப்பிட்ட நாட்களில் இந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக தடைப்படும். இப்போ உதாரணத்துக்கு இட்லி கடை பார்த்தீங்கன்னா October 1 ஆல்ரெடி அவங்க டேட்டு குறிச்சிட்டாங்க. தனுஷும் கூட பார்த்தீங்கன்னா எடிட்டிங்லாம் லாக் பண்ணி RR பண்ணுற கட்டத்துக்கு வந்துட்டார் அவர். அப்படி வந்து ஃபஸ்ட் காப்பி ரெடியானாலும் இந்த பிரச்சனை தீராமல் அந்த 1ஆம் தேதி அந்த படம் வர்றதுல ஒரு சிக்கல் இருக்குது. அதே மாதிரி பராசக்தி 2026 பொங்கல்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் படப்பிடிப்பு இருக்குது. இப்போ 40 நாள் அப்படின்னா என்னுடைய கணிப்பு ஒரு 20-25% காட்சிகள் எடுக்க வேண்டியது இருக்குன்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அது பண்ணுறதுலேயே இப்போ ஒரு சிக்கல் இருக்கும்போது எப்படி அவங்களால அந்த தேதியில் படத்தை கொண்டு வர முடியும்? அதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சார்ட் அவுட் ஆகாத வரை குறிப்பிட்ட தேதியில் அந்த 2 படங்களும் வருவது வந்து சிக்கல் தான். அதே நேரம் சிம்பு நடிப்பில் ஆரம்பிக்கப்பட்ட படம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஷூட்டிங் போகலை. அதனால் இப்போ சிம்பு வந்து வேறொரு தயாரிப்பாளருக்கு அந்த ப்ராஜெக்டை நகர்த்துற ஒரு முயற்சியில் ஈடுபட்டதாக ஒரு தகவல் இருக்கு. அப்படி வேறொரு தயாரிப்பாளரிடம் அது போகும் பட்சம் அந்த படம் வந்து ஸ்மூத்தாக போயிடும். ரொம்ப நன்றி சார். சினிமா மற்றும் அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.